உட்கார்ந்திருக்கிறவங்க பார்த்து கேட்கிறேன். எல்லாருமே படம் பார்க்கறோம். இல்லையா? எல்லாருமே படம் பார்க்கறோம்ல. நான் சொல்றேன், உண்மையா பொய்யா நீங்களே சொல்லுங்க. கதாநாயகன் சிகரெட் பிடித்தான், வில்லனும் சிகரெட் பிடித்தான். கதாநாயகன் தண்ணி அடித்தான், வில்லனும் தண்ணி அடித்தான். கதாநாயகன் கதாநாயகியிடம் சில்மிசம் செய்தான், வில்லனும் கதாநாயகியிடம் சில்மிசம் செய்தார். கதாநாயகன் வில்லனை போட்டு துவைத்தான், வில்லன் கதாநாயகன் நண்பர்களை போட்டு துவைத்தான். இறுதியில் ஒரு குத்துப்பாட்டு ஓடியது. இருவரும் ரசித்து ஆடினர். ரெண்டு பேரும் ஆடுறான். கடைசியில அந்த ஹீரோ வில்லனை கத்தியால் எடுத்து கொண்டுட்டான். கடைசியா பார்த்துட்டு எல்லோரும் விசில் பறந்தது. அது ஒரு டைட்டில் கார்டு போட்டாங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும்னு போட்டாங்க சார். 200 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு, தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன தெரியுமா? உயிரோடு இருப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. இல்லைங்களா? நல்ல வார்த்தைகளை கேட்கணும். இப்போ நீங்க வந்துட்டீங்க, நல்ல வார்த்தைகளை கேட்குறீங்க. இதே அப்படி வீட்டுக்கு போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லையும் தொலைக்காட்சியை பத்தி 2 வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னா தவறான உறவுகள், தகாத வார்த்தைகள். ஒரு பொண்ணு பேசுறா சார், அவளை விடக்கூடாது, குடும்பத்தோட அழிக்கணும், காலம் பூரா அழ வைக்கணும், அவ புருஷன் என்னோட தான் வாழும். இதான் தமிழர் பண்பாடா? உங்களுக்கு எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமான ஒரு தலைவர் யாருன்னு சொன்னா வ.உ. சிதம்பரனார். செக்கிழுத்து செம்மல்னு நமக்கு தெரியும். கோயம்புத்தூர் சிறையில அவர் அடைச்சிருக்காங்க. வந்தே மாதரம் ஜெயஹிந்த்னு சொல்லி போராட்டம் பண்ணதுக்காக கோயம்புத்தூர் சிறையில் அடைபட்டு கிடக்கிறார். மிகப்பெரிய சிறை அதிகாரி யார் பார்த்தாலே நான் பார்க்க வரணும்னு சொல்றாரு. ஒரு அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு காவலர் அவரை அழைத்து வருகிறார். வந்துட்டு சிதம்பரம் சிதம்பரம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் காதலையே வாங்கல. ஏன் தெரியுமா? அவர் தினம்தோறும் சிவபுராணம் பாராயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால அவர் திரும்பவே இல்லை. வேகமா உள்ள வந்து முதுகுல அடிச்சார் அதிகாரி. சிதம்பரம்னா என்னையா அப்படின்னு கேட்டார். மிகப்பெரிய காவல்துறை அதிகாரி வந்திருக்காரு. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்னப்ப வ.உ. சிதம்பரனார் சொன்ன என்ன வார்த்தை தெரியுமா? இவர் என்ன பெரிய அதிகாரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிகாரி இருக்கிறார். அவன் இறைவன், அவன் கடவுள், அவனைத்தான் நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. அவரை தூக்கி சிறையில போட்டாங்க. செக்கிழுக்க சொன்னாங்க. அப்ப அந்த அதிகாரி கேட்டான், இதனால தான்டா உன்னை செக்கிழுக்க சொன்னேன், எப்படி இருக்குன்னு கேட்டப்ப வ.உ. சிதம்பரனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அட போடா, நான் செக்கிழுக்கலடா, பாரத தாயின் சுதந்திர தேவையல்லவா இழுக்கிறேன் என்று சொன்னாரே. அந்த கப்பலோட்டிய தமிழன் மாதிரி ஒரு நல்ல படத்தை கொடுங்க சார். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை.